எட்டு எட்டா மனுஷன் வாழ்வை பிரிச்சுக்கோ, நீ எந்த எட்டில் இப்ப இருக்க நினைச்சுக்கோ அப்படின்னு பாஷா படத்துல ரஜினி ஒரு தத்துவ பாட்டு பாடுவார்ல, அது கரெக்டா இட்லிக்கு மாவு கரைக்கிற நேரமா எனக்கு ஞாபகம் வந்ததா. அப்பதான் நான் ஜப்பான் சக்கரவள்ளி கிழங்கு வேக வச்சுட்டு இருந்தேன். நம்ம வாழ்க்கையில முதல் 4 எட்டு சரியா போன மாதிரி இருந்ததே, அடுத்தடுத்த எட்டெல்லாம் ஒன்றும் சிறப்பா இல்லையே. இந்த எட்டுக்கெல்லாம் நம்ம உலகத்துல பல நாட்டை சுத்தி பார்த்துருக்கணுமே, சிங்கப்பூரை தவிர எந்த நாட்டை பார்த்தோம் அப்படின்னு சிந்தனையை செதற விட்டுக்கிட்டு இருந்தேன். வயிற்றுக்கு பசி வந்துருச்சு. வழக்கமா இருக்கிற தேங்காய் சட்னி தானே அப்படின்னு போய் பார்த்தா, இந்த தேங்காய் சட்னியை பாருங்க. மலேசியா தேங்காய், இந்தியா பொட்டுக்கடலை, பாகிஸ்தான் உப்பு, சைனா இஞ்சி, தாய்லாந்து கொத்தமல்லி, தாளிப்புக்கு சன்ஃப்ளவர் ஆயில் இந்தோனேஷியாவிலேருந்து. அப்போ தான் ஒன்று உதிச்சுது, ஒரு தேங்காய் சட்னிலே இத்தனை நாட்டை கலந்து கட்டி அடிக்கிறமே, அரியர் வச்ச மாதிரி அடுத்தடுத்த எட்டில் உலகத்தெல்லாம் சுற்றி பார்த்துக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டேன். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இப்போ எந்த எட்டில் இருக்கிறீங்க? உங்கள் வாழ்க்கையில் எல்லா எட்லையும் நடக்க வேண்டியதெல்லாம் கரெக்டாக நடந்துட்டு இருக்கா அப்படின்னு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய பொன்னான நேரத்துக்கு மிக்க நன்றி.